அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 48வது பாடல். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளை பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. என்ன கிடைக்கும்? அம்பாளை உபாசித்தால் என்ன கிடைக்கும்? நினைத்தால் என்ன கிடைக்கும்? வேண்டினால் என்ன கிடைக்கும் என்பதை கூறும் ஒரு பாடல். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றிப் படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. சுடரும் கலைமதி சிவபெருமானின் உள்ள அந்த கலைமதி, சுடர் விட்டெரியும் கலைமதி, அது வளரும் தேயும். எனவே சுடர்மதி கலைமதி. கலைகளை கொண்டது 15 வகையான கலைகளை கொண்டது மதி, சுடர் விட்டெறிவது. அதற்கு எப்படி சுடரும் தன்மை கிடைத்தது என்பதை முன்பாட்டில் கூறியுள்ளார். அம்பாளின் திருவடியை வணங்கும்போது அவன் நகக்கீற்றில் உள்ள அந்த ஒளியை பட்டு இவன் சந்திரன் தனக்கு ஒளியை பெற்றுக்கொண்டான் என்று. சுடரும் கலைமதி துன்றும் இருக்கும், தங்கி இருக்கும், பொருந்தி இருக்கும். சடைமுடி குன்றில் சடைமுடியை உடைய குன்று போன்ற சிவனின் ஒரு ஆண்மையின் அடையாளமாக குன்றை கூறுகிறார். சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளை பச்சை கொடியை. அந்த அர்த்தநாரிங்கிறத இன்னும் வேறு விதமாக சொல்கிறார். ஒரு குன்று, அதில் அந்த பச்சை நிற கொடிகள் அப்படியே ஒன்றி படர்ந்துள்ளன, பிரிக்க முடியாதபடி இணைந்து அதிலிருந்தே தோன்றி அதற்கு அதையே ஆதாரமாக கொண்டு. ஒரு குன்றில் ஒரு பச்சை நிற கொடி இருந்தால் எப்படி இருக்கும்? குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை. பரிமளம் என்றது சுகந்தமான வாசனையை தருபவள், ஞான பூங்கோதியாக இருப்பவள். அந்த பூவிலிருந்து ஞானம் பரிமளிக்கிறது. பச்சை கொடியை பதித்து சேர்த்து அணைத்து இழுத்து இணைந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார். அதை நெஞ்சில் இந்த காட்சியை பதித்து கொண்டவர், சிவசக்தியை மனதில் ஏற்றுக்கொண்டவர். சடைமுடியுடன் கூடிய சிவனை, பிறையில் சந்திரசேகரனாயிருப்போனை, அர்த்தநாரியாக அம்பாளை தன் மீது படர்ந்தபடி கொண்டவனை மனதில் நினைத்திருப்போருக்கு எவ்வித இடரும் வராது. பின்னும் எய்துவரோ, இந்த மாதிரி ஒரு கணப்பொழுதும் அவளை மறவாமல் இருப்போர் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்குமா? எய்துவரோ மீண்டும் செல்வரோ கிடைக்குமா? என்னது? குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடல், கொழுப்பு, இரத்தம் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு தாயின் வயிற்றில் மீண்டும் கருவில் இருக்கும் அந்த நிலை வருமா? வராது என்று கூறுகிறார். இப்படியே பின்னும் எய்துவரோ, மீண்டும் பிறப்பு தான் உண்டு, அவர்களுக்கு பிறப்பு கிடையாது என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். தினம் தினம் திருப்புகள் கூட உண்டு. இறைவனை தொழ வேண்டும். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளை பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. தோய மாட்டார்கள். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. ஆண்டவன் அருள்.